தமிழ்நாட்டுல அனுதினமும் பச்சை பசேலுன்னு ரோட்டுக்கு தெற்காலையும் வடக்காலையும் நெற்கதிரா நிறைஞ்சி கிடக்க நெற்களஞ்சியம்னு சொல்லப்படுற தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு சிங்கத்தை போலவும் ஒரு சக்கரவர்த்திய போலவும் தமிழ்நாட்டு அரசியல்ல கம்பீரமும் எளிமையும் ஒரு சேர கலந்த ஒரு ஆளு. சின்ன குழந்தையில இருந்து சீமாட்டி வரைக்கும் எல்லாருமே மக்கள் தலைவர்னு ஏத்துக்கிட்ட ஒரு ஆளு. அவரோட பேர் தான் ஐயா மூப்பனார். ஐயாவோட வீட்டுக்குள்ள 1964வது வருஷத்துடைய நிறைவுல ஒரு குழந்தையோட சினுங்கல் சத்தம். அண்ணே, பக்கத்து வீட்டு குழந்தையானே? படுவா, இதுக்குத்தான் 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது. அந்த குழந்தை தான் ஜி.கே. வாசன் ஐயா, நம்ம மூப்பனார் ஐயாவோட குழந்தை. அன்னைக்கு கேட்ட அந்த குழந்தையோட சினுங்கல் சத்தம் பிற்கால தமிழ்நாட்டு அரசியல்ல சிங்கத்தோட கர்ஜனைய போல இருக்க போதுங்கிறது அன்னைக்கு யாருக்கும் தெரியப்படல. அண்ணே, என்ன சொல்லி என்னண்ணே, மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவங்க தான் அரசியல்ல இருக்காங்க. நம்ம ஐயாவும் அப்படிதானே? வடுமாங்க, நீ சொன்னது மத்த அரசியல்வாதிகளை சேரும். நம்ம ஜி.கே. வாசன் ஐயா பள்ளிக்கூடம் போனவர், காலேஜும் போனவர். காமராசர் ஐயா போல அமைதியும் எளிமையும், அப்பா மூப்பனார் போல அன்பும் பணிவும், இப்படியா வளர்ந்த ஒரு இளரத்தம் நம்ம ஜி.கே. வாசன் ஐயா. கல்லூரி காலம் முடிஞ்ச பிறகு எல்லா பயிலும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு திசைக்கோரத்தரா பட்டணம் தேடி போக, வடுமாங்கா இங்கதான்டா உன்னிப்பா கவனிக்கணும். நம்ம ஜி.கே. வாசன் ஐயா மட்டும் அப்பா மூப்பனார் அவர்களோட தமிழ் மாநில காங்கிரஸ்ல அடிமட்ட தொண்டனா இறங்கி வேலை பார்த்தாரு. ஐயா மூப்பனார் அவர்கள் பூமியை விட்டு சென்றதற்கு பிற்பாடு எளிமையும் ஆளுமையும் நிர்வாகமும் கூடவே சாத்வீகமும் சமயோஜிதமும் கொண்ட தலைவரா உருவெடுத்தாரு. யாரு? ஜி.கே. வாசன் ஐயா. தன்னோட தந்தையார் மறைவுக்கு பின்னாடி காலத்துல தமிழ் மாநில காங்கிரஸை இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சாரு. ஐயா மூப்பனாருடைய ஆசைப்படி. அதாவது விடுமாங்க, இங்கதான் நீ உன்னிப்பா கவனிக்கணும். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் 2 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மற்றொரு தடவை மத்திய கப்பல் துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சாரு. மத்திய அமைச்சராக இருந்த நம்ம ஐயா அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் சாதனை பண்ணாரு? துறைமுக ஒப்பந்தத்தை எல்லாம் கண்ணாடி டம்ளரை போல மக்கள் வெளிப்படையா பாக்குறாப்புல ஈ-டெண்டர் முறைக்கு மாத்தினாரு. ஏண்டா வடுமாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பல அரசியல்வாதிகள் எப்படி ஒன்னுத்துக்கும் லாய்க்கலனே அந்த மாதிரி இயங்காத துறைமுகத்தை எல்லாம் நல்ல வருவாய் தர்ற மாதிரி மாத்தி இயங்க வச்சாரு. ஐயாவோட வெறும் 5 வருஷத்து நிர்வாகத்துல கிட்டத்தட்ட 50,000 கோடி 50,000 கோடியா 50,000 கோடி லாபத்தை மத்திய அரசுக்கு கொண்டு வந்தாரு.